இந்த வீடியோவில் வந்து பொது தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம். இலக்கணம் தான். இதில் வந்து சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, அப்புறம் பொருந்தாத இணை, பொருந்தாத சொல், பல சொல் குறித்த ஒரு சொல். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இந்த கொஸ்டின் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். சரிங்களா? வீடியோ கண்டினியூவாக பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பால் பிளஸ் ஊரும் என்பதை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல் என்ன? அப்பனா இல்ல ஊவும் சேர்க்கணும். சரிங்களா? இல்ல ஊவும் சேர்க்கும் போது என்ன வரும்? லூ. அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா? இல்ல நம்ம இப்படியும் பார்க்கலாம். லூவை பிரிச்சா என்ன வரும்? இல் பிளஸ் ஊ. இப்படி பார்க்கும்போது இப்படியும் நம்ம பார்க்கலாம். இலக்கண விதி தெரிஞ்சாதான் இந்த சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக நம்மளால ஈஸியா ஒரு கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. அடுத்த கொஸ்டின் போலாம். சேர்த்து எழுதுதல். இங்க பாருங்க, இதுல என்ன கேட்டிருக்கோம்? வான் பிளஸ் ஒலி. இது நம்ம சேர்க்க போறோம்னா என்ன? இன் பிளஸ் ஓவை இன் பிளஸ் ஓ. அவ நம்ம சேர்க்கும் போது என்ன வரும் பாருங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கல் பிளஸ் தீது என்பதை சேரும். என்னன்னா இதுல வந்து இடையில வந்து ஆயுத எழுத்து வரும். சரிங்களா? ஆன்சர் சி தான் ஆன்சர். ஆயுத எழுத்து இடையில வரும். கல் பிளஸ் தீது. அடுத்த கொஸ்டின் போலாம். களம் பிளஸ் ஏரி சேர்த்து எழுதுக. களம் பிளஸ் ஏரி சேர்த்து எழுதுக. இது வந்து என்னன்னா ஆப்ஷன் டி தான். களம் ஏரி ஏன்னா இம் பிளஸ் ஏ சேர்க்கும் போது மே வருது. அப்ப களம் ஏரி. ஆப்ஷன் டி தான். நம்ம இந்த ரெண்டு எழுத்து சேர்த்தாலே போதும். சரிங்களா? ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் போலாம். பேரறிய பிரித்து எழுதுக. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா பெயர் பிளஸ் அறிய. இந்த ரா வந்திருக்கு இடையில ரா வந்திருக்கு. இந்த ராவை பிரிக்கும் போது இர் பிளஸ் ஆ ரா. அப்ப இர் பிளஸ் ஆகிறதுனால பேரறிய. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? நம்ம ஆப்ஷனை வச்சு கூட என்ன பண்ணலாம்னா நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். அடுத்த கொஸ்டின் போலாம். நீள் உழைப்பு பிரித்து எழுதுக. இது வந்து 6th புக்ல புக் பேக் கொஸ்டின்ல வரும். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர். நீள் உழைப்பு. சரிங்களா? இது நம்ம பிரிக்கும் போது ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இலக்கண விதி தெரிஞ்சா போதும். எல்லாம் சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக ரொம்ப ஈஸி தான். அடுத்த கொஸ்டின் போலாம். பிரித்து எழுதுக. பாடான் திணை. ஆன்சர் சி தான் ஆன்சர். பாடு பிளஸ் அன் பிளஸ் திணை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். எது சொல் எடுத்து எழுதுக. அல். அல்னா என்னன்னா இதுக்கு பொருள் வந்து இரவு தான் ஆன்சர். அப்போ எல்னா தான் பகல். சரிங்களா? அப்ப அல்லுக்கு இரவு. அதுல என்ன கேட்டிருக்காங்க? எதிர் சொல் கேட்டிருக்காங்க. அப்ப அல்லுக்கு எது, அதான் இரவுக்கு என்னன்னா பகல் தான் எதிர். அப்ப எதிர் சொல்லலாம். ஆன்சர் பி தான். அடுத்த கொஸ்டின் போலாம். எதிர் சொல் தருக. ஐயம். ஐயம்னா என்னன்னா சந்தேகம். ஐயம்னா அதன் பொருள் வந்து சந்தேகம். இதுக்கு எதிர் சொல் கேட்டிருக்காங்க. சந்தேகத்துக்கு தெளிவு. அப்ப ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் போலாம். அகத்திணை அல்லாததை கண்டறிக. இதுல வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம் இதெல்லாம் அகத்திணை. இந்த காஞ்சின்றது புறத்திணை. அப்ப ஆன்சர் பி தான். அடுத்த கொஸ்டின் போலாம். தவறான இணையை கண்டறிக. இப்ப சிலை, வில், இதை பகமை, புல்னா பறவை. இது வந்து 6th புக்ல புக் பேக்ல இருக்கு. அப்புறம் இந்த சேந்தனன் வந்தா அது சிவந்தன. அடுத்த கொஸ்டின் போலாம். பொருந்தாத இணையை கண்டறிக. இதுல கொற்றவைனா கிணறு. உங்களுக்கு கொற்றவைனா கிணறு. திருமால்னா காட்டாறு. அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தில் உள்ள நீர்நிலைகளை பற்றி கேட்கிறாங்க. முருகன்னா சுனை நீர். அப்போ பொருந்தாத எதுனா ஆன்சர் டி தான், இந்திரன். அடுத்த கொஸ்டின். பொருந்தாத சொல்லை கண்டறிக. இந்த விளம்புதல், செப்புதல், மொய்தல்னா என்னன்னா சொல்லுதல். அதுக்கு பொருள் வரும். கேட்டல் தான் வராது. இதுல பொருந்தாது கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் சி தான் ஆன்சர். கேட்டல் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். இதிலும் பொருந்தாத சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏரி, குளம், ஆறு இதெல்லாம் நீர்நிலையில குறிக்கும். குணம் தான் குறிக்காது. அப்ப என்ன ஆன்சர்? சி தான் ஆன்சர்.
இதுவும் பாருங்க பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதுல வந்து சும்மல், சொத்தை, அள்ளுகள் இது வந்து பைத்தோட அந்த நிலையை குறிக்கும். அப்ப இந்த கடலைன்றதான் குறிக்காது. அப்ப ஆன்சர் சி தான் ஆன்சர். வலுவற்ற தொடரை கண்டறிக அப்படி கேட்டிருக்காங்க. வலுனா ஃபர்ஸ்ட் என்னன்னா தவறு, தவறு, குற்றம், இலக்கண முறைப்படி அது தவறு. சரிங்களா? இப்ப 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன் பாருங்க. செலியும் வந்தால், அப்ப இது ஆப்ஷன் சியும் தவறு தான். சரிங்களா? அப்புறம் வந்து ஆப்ஷன் பி பாருங்க. செலியன் வந்தது, அப்ப இதுவும் தவறுதான். செலியன் வந்துட்டான், இது வந்து 2 காலம், இதுவும் தவறுதான். வலுனா தவறு, ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வலுவற்ற தொடரை கண்டறிக. அப்ப இதுல கரெக்டான இது என்ன? செலியன் வந்தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாம். மரபு சொல்லை பொருத்தி எழுதுக. இங்க பாருங்க. சோறு உண், முறுக்கு தின், தண்ணீர் குடி, பால் பருகு. அப்ப ஆன்சர் பாருங்க. 4, 1, 2, 3. அப்ப ஆன்சர் சி தான். ஆன்சர் சி தான் ஆன்சர். 4, 1, 2, 3. அடுத்த கொஸ்டின் போலாம். மரபு பிழை இல்லாத தொடரை எது அப்படின்னு கேட்கிறாங்க. கோய் வந்து கொக்கரிக்கும், இது தவறு. நாய் குறைக்கும், தவறு. நாய் கட்டும் இருக்கு. சேவல் கூவும் வரணும். சரிங்களா? சேவல் கொக்கரிக்கும் இருக்கு, இதுவும் தவறு. காகம் கரையும், அப்ப இதுதான் ஆன்சர். மரபு பிழை இல்லாதது கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி தான். சரிங்களா? இதெல்லாம் மாட்டி மாட்டி கொடுத்திருக்காங்க. காகம் கரையும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சண்டிப்பிழை அற்ற வாக்கியத்தை கூறுக. இப்ப நீங்க அந்த காட்சியை பார். சரிங்களா? காச தபால வல்லின மிகும், அப்ப இக்கு வல்லின மிகும். அப்புறம் 2ஆம் வேற்றுமை ரூபாய் ஐ, ஐலயும் வல்லின மிகும். சரிங்களா? இப்பு. அப்ப ஆன்சர் ஏ தான். சரிங்களா? இது வல்லின மிகும் மிகா இருங்கள், இது தெரிஞ்சாலே சண்டிப்பிழையற்ற ஓரளவுக்கு நீங்க கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஸ்டின் போலாம். சண்டிப்பியை இல்லாத தொடரை காண்க. இதை பாருங்க. 4ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கு கு. அப்படி 4ஆம் வேற்றுமை உருபுக்கு முன்னாடி வந்து இந்த காசா தாபா வந்துச்சுன்னா இப்பு, அதுக்கு இனமான இணை எழுத்து இப்பு வரும். அப்புறம் பா இருக்கு, பாக்கு இப்பு, வல்லினம் மிகும். அதான் சண்டிப்பிய அல்லாத தொடரை காண்க. அடுத்த கொஸ்டின் போலாம். பிறமொழி சொற்களை கலவாத தொடரை எடுத்து எழுதுக. இங்க பாருங்க. காலிங் பெல், அதுவும் பிறமொழி சொல்றான். மதன் ஷாப்பிங், இதுவும் பிறமொழி சொல்றான். கமலா மில்க் குடித்தார், இதுவும் பிறமொழி சொல்றான். அப்ப இங்க பாருங்க. மாலையில் விளையாடு, அப்ப ஆன்சர் டி தான். அடுத்த கொஸ்டின் போலாம். மதி என்பதின் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. அப்ப மதின்றதுக்கு அறிவு, நாணம், நிலவு, இதெல்லாம் பொருள் வரும். அப்போ தவறானது எது? பகலவன், இதுதான் தவறானது. அடுத்த கொஸ்டின் போலாம். வேர் சொல்லை தேர்வு செய்க. வேர் சொல் எப்பவுமே வந்து கட்டளை தொடராக தான் வரும். அதை பிரிக்கும் போது பொருள் வரணும். சரிங்களா? பகுபத உறுப்பிலக்கணம் தெரிஞ்சாலே வேர் சொல் ஈஸியா நம்ம ஓரளவு கண்டுபிடிக்கலாம். இங்க ஓடினான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது கட்டளை பகுபத உறுப்பிலக்கணம் பேசிக்கா தெரிஞ்சாலே போதும், வேர் சொல் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இங்க என்ன இருக்கு? ஓடினான். இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ஓடு பிளஸ் இட்டு பிளஸ் அப்புறம் அன், அவ்வளவுதான். இப்படி பிரிக்கும் போது அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு? பகுதி ஓடு, அப்ப ஆன்சர் பி தான் ஆன்சர். வேர் சொல் வந்து ஓடினானுக்கு ஓடு, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த கொஸ்டின்ல பாருங்க. வேர் சொல் தேர்வு செய்க. சொன்னார், இது நம்ம வேர் சொல்லே தேர்வு செய்க, சொன்னார். அப்ப ஆன்சர் என்ன? இதுக்கு ஏ தான். சொல். அடுத்த கொஸ்டின் போலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. கிணற வெட்ட பூதம் கிளம்பியது போல ஊமை தொடரும் பொருள் தேர்வு செய்க. இதுல என்னன்னா ஆன்சர் வந்து எதிர்பாராத நிகழ்வு. ஆன்சர் ஏ தான். எதிர்பாராத நிகழ்வு. சரியான விடையை பொறுத்துக. கலை சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏ உறுதினா என்னன்னா லான்ச் வெஹிக்கிள். அடுத்து ஏவுகணைனா மிசைல். பதிவேற்குனா டவுன்லோட். கடல் மைல்னா நாட்டிக்கல் மைல். அப்ப பாருங்க. ஆன்சர் சி தான். ஆன்சர் சி தான். 4, 1, 2, 3. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.